அதில் வந்து 10% வந்து 10 மார்க் வந்து அட்டண்டன்ஸுக்கு, 10 மார்க்கு நீங்கள் பேசுகிறதுக்கு கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் பேசணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 மார்க் வந்து அசைன்மெண்ட். அப்புறம் 60 மார்க்குக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வச்சுருக்கோங்க. இந்த அசைன்மெண்ட்டு நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் உள்ள கேள்விகளும் கிட்டத்தட்ட இதை மாதிரி தான் இருக்கும். இப்போ மார்க்கை பொறுத்தவரைக்கும் இப்போ மார்க் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அதில் அசைன்மெண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அற்புதங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த 18 அற்புதங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது வந்து அது போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்விலோ உங்களை சார்ந்த ஒரு வாழ்விலோ நடக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால், இது வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யோசிக்கணும். இது வந்து பொதுவாக வராது. இந்த மாதிரி மிராக்கிள் எனக்கும் நடக்கணும் அப்படின்னு ஆசை, விசுவாசம் அடுத்தது. அட்லீஸ்ட் ஆசை இருக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது ஏன் அப்படின்னா, சில உபதேசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டானி சொல்லும்போது சொன்னாங்க, சீசர்கள் 12 சீசர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தோட அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்காது, நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் நடக்காத ஒரு 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 இதெல்லாம் இருக்குது, ஒரு உபதேசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுக்காக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை அப்படி ஒரு அதோட கனெக்ஷன் வந்துச்சு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த கனெக்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுக்காக நம்ம ஆசைகளை தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி அற்புதத்தை நானும் எதிர்பார்க்குறேன். நம்ம வீட்டில் இருக்கலாம், நமக்கு இல்லாதனாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் குறிப்பிடலாம். அப்புறம் இப்போதனைகளை நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம். இப்போ இந்த சுருக்கம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, மற்ற எத்தனை போதனைகள் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கிறதில்ல மார்க்கில். அற்புதங்கள் 18 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் போதனைகள் நீங்கள் எத்தனைன்னு பாருங்கள். ஊமைகளை நீங்கள் தனியாக பிரிச்சுக்கலாம். ஊமைகள் மூலமான போதனை அப்படின்றத நீங்கள் தனியாக பிரிச்சுக்கலாம். மற்ற போதனைகளை பாருங்கள். இப்போ அதில் நீங்கள் சுருக்கமாக அதே மாதிரி அடுத்தது வந்து ஓமைகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஓமை எது, அது ஏன் அப்படின்ற மாதிரி எழுதுனா நல்லா. அப்புறம் ஓவராலாக மார்க் புத்தகத்திலேயே உங்களை சிந்திக்க வச்சுருக்க காரியம் அப்படின்ற மாதிரி இந்த 16 அதிகாரத்துலேயே. ஸோ இந்த அசைன்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 20 மார்க்கு. மற்ற அசைன்மெண்ட் மார்க்கை நம்ம சேர்த்துக்குவோம். இதில் தான் சந்தேகக்குதா? இப்போ இதே மாதிரி நம்ம யோவானுக்குள்ளே போக போகிறோம். ஊமைகள் 13. 13 ஊமைகளில் முக்கிய உபதேசங்களுடைய இதை பற்றி நீங்கள் இந்த 18 அற்புதங்களை பற்றி சுருக்கமாக அதில் எனக்கு இந்த மாதிரி அற்புதங்களை எதிர்பார்க்குறேன்னு எழுதலாம். அது மாதிரி உபதேசங்களில் ஊமை மூலமான உபதேசம், பொதுவான உபதேசம், அதுலேயும் 13 ஒரு 6 19 இருக்குது. அதை பற்றி நீங்கள் சுருக்கமாக இருக்கலாம். இதே மாதிரி நம்ம யோவான் பார்க்கணும். சரி, புத்தகமா இந்த மார்க்ஸ் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்றதுனால இன்னும் கிருபைகளை தாங்க சொல்லி சுருக்கமாக ஜோமன் நமக்கு அப்பா சுவாமி இந்த மாற்று கொடுத்து ஆரம்பத்தை கூட செய்யுங்க. ஜனனுடைய பொருளை நடத்தும் நாடு ஜனனுடைய பொறுப்பை கற்றுத்தருகிற ஆலோசனைகளோடு ஆண்டவரை எங்களுக்கு கேட்டதான நல்ல ஆலோசனைகளை கற்றுத்தர சொல்லிக்கிறேன். இந்த அநேகத்தை நான் பயன்படுத்தி பிரயோஜனமாக பார்க்கணும். எனக்கு மாற்றோம் ஏசிச்சு நாம் சரி, ஓகே. மொத்தம் சுவிசேஷ புஸ்தகம் எத்தனை இருக்கு? மொத்தம் 4. ஓகே. அதில் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும் போது யோவான் எத்தனை சுவிசேஷங்கள் இருக்கிறார்? 5. ஓகே. சுவிசேஷன்னா ஒன்று தான், புஸ்தகம் சேர்த்து அது நீங்கள் 3 கடிதம் ஒரு சுவிசேஷன் என்ன அது கொஞ்சம் பேசியிருக்கோம். நற்செய்தின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, சுவிசேஷத்துக்கும் நற்செய்தி வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க, காஸ்பல்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். யோவான் அவருடைய எழுதி தமிழ்நாடு பேர் தெரியுமா இருக்காது? யோவான் மத்திய 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாமே. அவருடைய புஸ்தகத்துல கலிலேயா எங்கும் சுற்றி
நடந்து மத்தேயு 4:21. 4:21. அவர் அவ்விடம் விட்டு ம். போகையில் வேறு 2 சகோதரராகிய ம். செபதேயுவின் மகன் யாக்கோபும் செபதேயுவின் மகன் யாக்கோபு. ம். அவன் சகோதரன் தங்கள் தகவலுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். ஓகே. யோவானுடைய தகவலார் பேர் செபதேயு, அவருடைய தாய் பேர் சலோமி. அவர் பிறந்த இடம் வந்து யோவான் பிறந்த இடம் வந்து பெத்சாய்தா கிராமம். தம்பி பேரா அண்ணன் பேரா அது? தம்பி அவருடைய சகோதரன். சகோதரர் அண்ணனா தம்பியா? நம்ம தமிழ் வரும்போது அண்ணனா தம்பியான்னு தெரியணும். அவருடைய அண்ணன் தம்பி. அண்ணன் தான். அவருடைய அண்ணன் சரி. யாக்கோபு. யோவானுடைய சகோதரர் பேர் யாக்கோபு. ஸோ இந்த யாக்கோபு வேற, புரியுதா உங்களுக்கு? ஆமா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த யாக்கோபு புஸ்தகம் அது வேற. யாக்கோபு எழுதின நிருபம் வந்து இயேசுடைய தம்பி, இவர் வந்து யோவானுடைய அண்ணன். அவருடைய அண்ணன். ஏன் இவர் அண்ணன் சொல்கிறோம்? அண்ணன் தமிழ் கொஞ்சம் பிரிக்கிற கஷ்டம். பைபிளில் பொதுவாக சகோதரன் வந்திருக்கும். நமக்கு தமிழ் வரும்போது அண்ணனா தம்பியான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி? ஏன் அண்ணன் சொல்கிறோம்? எதை வச்சு அண்ணன் சொல்கிறோம்? அண்ணன் பேர் முதல்ல வரும் பொதுவாக. எல்லா இடத்துலையுமே யாக்கோபு யோவான் வரும். அதனால் அந்த இந்த அண்ணன் தம்பி பற்றி கொஞ்சம் நீங்கள் பேசிட்டு அடுத்து பிறந்த இடம் வந்து பெத்சாய்தா கிராமம். அவங்க செய்கிற தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில். அவங்க மீன் பிடிக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? யாக்கோபையும் யோவானையும் ஓடித்திற்கு அழைத்தார். அதான் இப்போ அந்த வசனத்தை வாசித்தோம். மத்திய 4:21 இருக்கு. 10ஆம் அதிகாரம், மத்திய 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் அவர் 2 பேருடைய பேரும் குறிப்பிட்டிருக்கிறது. யோவான் புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் யார் ஞாபகம் இருக்கா? வாசிச்சிருக்கீங்க? யோவான் இல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 இன்னொரு வசனம் கூட இருக்கு. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 வசனம் திறவுகோல் வசனம். அதிகாரம் 16, 3:16. 3:16 ஞாபகத்தில் இருக்க? ஞாபகம் இருக்கா? மனப்பாடமா இருக்கா? அதான். ஒன்றாரா? சரி, மைய கருத்து அவர் சொல்ல வர காரியம் தேவகுமாரன். யோவான் சொல்ல வருகிற மெயின் கருத்து வந்து தேவகுமாரன் என்பது வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். இன்னும் யோவான் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? மார்க்ஸ்ங்களா? 1. அதிகாரங்கள் 21, வசனம் 879. மொத்தம் 879 வசனங்கள் இருக்கு யோவான் புஸ்தகத்துல. அதிகாரம் 21. அதிகாரம் 21, வசனம் 879, 87. அடுத்து அவருக்கு பேரு யோவானுக்கு இன்னொரு புனை பேர் கூட கொடுத்துருக்குறாங்க. அவர் 2 பேருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இடி முழக்கத்தின் மன்றம், சன்ஸ் ஆஃப் தண்டர். மார்க் 3ஆம் அதிகாரம் 17 பார்த்தா கிடைக்கும். இடி முழக்கத்தின் மகன். மக்களா மகன்களா? மகன், இடி முழக்கத்தின் மகன். ஏன் இந்த பேர் வந்துச்சு? சன்ஸ் ஆஃப் சரி, தண்டர். ஏன் இந்த பேர் கொடுத்தாரு? இயேசு தான் இந்த பேரை கொடுக்குறாரு. அவங்க எப்பவுமே டமில் டுமின்னு பேசுவாங்க 2 பேரும். அந்த மற்ற 4 சுவிசேஷம், அதில் 3 பேர் சுவிசேஷங்களும் ஒரே போல மெயின் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யோவான் மட்டும் என்ன பண்றாரு? மற்ற 3 சுவிசேஷத்தோட தனித்தன்மையாக, தெய்வீக தன்மையாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யோவான சொல்லப்படுறது தெய்வீக தன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேர் இருந்ததுல இயேசுப்பா கூட ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தவர். அந்த யாக்கோபும் யோவானும் 2 நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். இயேசு யோவான் மிகவும் அன்பு கொண்டது அதிகமாக யோவான் கூட அன்பு கொண்டார்னு சொல்லி போட்டிருக்குது. யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசுவோடு யோவான் 13:23. யோவான் எழுதிய சுவிசேஷம் சொல்லி பார்த்தோம். 5 புத்தகங்கள்: யோவான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். எழுதிய காலம் வந்து கிபி 65 முதல் 95 வரைக்கும். அடுத்ததாக இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தலுடன் ரொம்ப தொடர்புடைய எல்லா நிகழ்வுகளிலும்
மற்ற அப்போஸ்தலரை விட யோவான் என்பவர் ரொம்ப நெருக்கமாக இயேசுவின் அருகில் வாழ்ந்தவர். மரணம், உயிர்த்தெழுதல் 2 காரியத்திலையும் எல்லா நிகழ்வுகளையும் மற்ற அப்போஸ்தலரை விட யோவான் ரொம்ப நெருக்கமாக காணப்பட்டிருக்கிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்ததாக வயது முதிர்ந்த தன் தாயாகிய மரியாளை கவனிக்கும் பொறுப்பை இயேசப்பா யோவானுக்கு கொடுத்திருந்தார். தன் தாயாக மரியாளை பார்ப்பதற்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்த யோவான் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த பொறுப்பை கொடுத்திருந்தார் என்பதை பார்க்க முடியும். இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதலாவது யாருக்கு வெளிப்பட்டார்? யோவானுக்கு. யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 2:7. சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவின் ஏறினார்கள். 21 ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனேதான் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இயேசு கூட ரொம்ப நெருக்கமா வாழ்ந்ததுல யோவான் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை போன்றது. அடுத்ததாக இயேசு பரலோகத்துக்கு போன பின் பரமேறின பின்பு யோவான் பேதுருவுடன் இருப்பதை காண்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. ரொம்ப நெருக்கமாக இயேசு போனதுக்கு அப்புறம் யோவான் பேதுருவுடன் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் தன் முதிர் வயதிலே பத்மு தீவில் வாழ்ந்தார். அவர் வயதான நாட்களில் எங்க இருந்தாரு? பத்மு தீவு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். எடுத்து வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அதான் யோவான் தன் முதிர் வயதில பத்மு தீவில் இயேசு கூடாத இடத்துல வாழ்ந்தார் பார்க்கிறோம். அங்கே அவர் பெற்ற தரிசனங்கள் இயேசு கூட இல்ல, அங்க நாடு கடத்தப்பட்டாரு. நாடு கடத்தப்பட்டு அங்க இருக்கும்போது வெளிப்படுத்தல் எழுதுறாரு. அங்க பெற்ற தரிசனங்கள் தொகுப்பு தான் வெளிப்படுத்த விசேஷம். அடுத்ததாக யோவான் சில காலம் எருசலேமில் தங்கியிருந்தார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அப்புறம் அங்கிருந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, திருச்சபையின் தலைவராக மாறினார். அதுக்கப்புறம் தான் அவர் தலைவராகவும் போதகராகவும் மாறினார் என்பதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். இயேசுப்பா கூட ரொம்ப வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டதும் யோவான் தான். மற்ற சீசர்களை விட ரொம்ப வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். அடுத்ததாக தாழ்மையில் ஒரு சீசனாக இருந்தார். யோவான் தன் பேரை கூட தன் புஸ்தகத்தில் என்ன பண்ணல, வெளிப்படுத்தவில்லை. அவருடைய பேர் நான் எழுதுவேன் என்பதற்கு உறுதியாக சொல்வதற்கு அவருடைய புஸ்தகத்தில் தன் பேரை கூட என்ன பண்ணவில்லை, வெளிப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். யோவான் 5 புஸ்தகத்துல அன்பு என்ற வார்த்தை 80 முறை குறிப்பிட்டிருக்கிறார். யோவான் 5 புஸ்தகத்துல அன்பு என்ற வார்த்தை 80 முறையும் சாட்சி 70 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அன்பு என்ற வார்த்தை 80 முறை, சாட்சி 70 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக ரோம அரசாங்கம் வந்து யோவானை என்ன பண்றாங்கன்னு சொன்னா மறுதலிக்க சொல்றாங்க. மறுதலிக்க முடியாக ரொம்ப கடினப்படுத்துறாங்க யோவானை. ஆனால் யோவான் இயேசுவை மறுதலிக்கவில்லை. என்ன பண்றாங்க, அதை தூக்கி ஒரு எண்ணெய் சட்டியில போடுறாங்க. போட்டு அவரை அழிப்பதற்காக பிரயாசப்படுறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதன் மத்தியிலும்
அவருக்கு ஆண்டவர் ஜீவனை பலத்தை கொடுத்து அந்த அடியிலிருந்து இயேசப்பா என்ன பண்ணுகிறார்? யோவானை உயிரோடு பாதுகாக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மொத்தம் 12 சீஷர்கள், அதுல 11 சீஷர்களும் அவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு அவர்களை இரத்த சாட்சியாக மறைக்கிறாங்க. ஆனால் யோவான் மட்டும்தான் தன் முதிர் வயது வரைக்கும், அது 95 முதல் 100 இருக்கும், அது வரைக்கும் என்ன பண்ணுகிறார்? வாழ்ந்து மறைக்கிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின மெயின் இந்த புஸ்தகத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக எழுதியிருக்கிறார். முதலாவது காரியம் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும், இரண்டாவது காரியம் அவிசுவாசிகள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். அவிசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்து, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அனைவரும் எத்தனை தவறான போதனைகள் உபதேசங்கள் கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அனைவரும் எத்தனை தவறான போதனைகள் கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் விசுவாசத்தை கவனமாகவும் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சில யோவானை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு வார்த்தைக்குரிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை போதிப்பதற்காக எழுதியிருக்கிறார். அவருடைய பின்னணி முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னா, மற்ற 3 சுவிசேஷத்தை விட இவர் தனித்தன்மையா இருக்கிறது. அடுத்ததாக, சுவிசேஷங்கள் செல்லாத இயேசு கிறிஸ்துவின் யூதேயா, எருசலேம் ஊழியங்களை பற்றி இந்த யோவான்ல குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமா யூதேயா, எருசலேம் இந்த ஊழியங்களை பற்றி இந்த யோவான் புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக, அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு பட்டணத்தில் இருக்கும் பொழுது அங்குள்ள சபை மூப்பர்களின் வேண்டுகோளின்படி ஆவிக்குரிய சுவிசேஷத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், அதுக்கான காரணம் என்ன என்பதை தெய்வீக தன்மை என்ன பண்ணுகிறார்? உறுதிப்படுத்தும்படி இந்த துருபதேசங்கள், மாற்று போதனைகள் இருக்கு எல்லாத்துக்கும் தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமா இந்த யோவான் புஸ்தகத்தின் நோக்கம் சுருக்கமா சொல்லணும்னா 3 வார்த்தை. 1 அற்புதங்கள், 2 விசுவாசம், 3 நித்திய ஜீவன். இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறார்? சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தின் மூலமாக இந்த 3 வார்த்தைகளையும் அவர் சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அற்புதங்கள், விசுவாசம், நித்திய ஜீவன். அதுல முதலாவது நினைச்சப்போ அற்புதத்தை பார்க்க போகிறோம். 7 அற்புதங்கள், மொத்தம் 7 அற்புதங்கள் உள்ளது. முதலாவது அற்புதம் தெரியும் எல்லாருக்கும், சொல்லுங்க. கானாவூர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் மொத்தம் 7 அற்புதங்கள். அதுல முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. 2வது அற்புதம் ராஜாவின் மகனை குணமாக்கியது. யோவான் 4:43 பார்க்க முடியும் லாஸ்ட் வரைக்கும். 2வது அற்புதம் ராஜாவின் மகனை குணமாக்கியது. 3வது அற்புதம் பெஸ்தா குளத்தில் முடவனை குணப்படுத்தியது. யோவான் 5ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் உள்ள வசனம். பெஸ்தா குளத்தில் முடவன் நடந்தது. 4வது அற்புதம் 5000 பேரை போஷித்தது. யோவான் 6:1-15 5000 பேரை குணப்படுத்தியது 4வது அற்புதம். 5வது அற்புதம் தண்ணீர் மேல் நடந்தது. யோவான் 6 4வது அற்புதம் 5000 பேரை போஷித்தது. 5வது அற்புதம் தண்ணீர் மேல் நடந்தது. யோவான் 6:16-21. 6வது அற்புதம்
தண்ணீர் மேல் நடந்தது யோவான் 6:16-21. ஆறாவது அற்புதம் குருடனுக்கு பார்வை அளித்தது. யோவான் 9:1-41. ஆறாவது அற்புதம். ஏழாவது அற்புதம் லாசருவை உயிரோடு இருக்கிறது. யோவான் 11:1-44. குருடன் பார்வையிழந்து லாசருவை உயிரோடு இருக்கிறது. மொத்தம் 7 அற்புதம். விசுவாசம் யோவான் 1:12 வாசிக்கலாமே. விசுவாசம் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாகவும் அந்த வார்த்தையை விசுவாசிகளுக்கு நிலைத்திருப்பதற்காக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். யோவான் 1:12. எடுத்து வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இரண்டாவது காரியம் விசுவாசம். இந்த ஒரு வார்த்தையில இந்த அதிகாரத்தை வார்த்தையை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்துல 98 முறை வருகிறது. விசுவாசம் என்ற வார்த்தை 98 முறை வருகிறது. யோவான் விசுவாசம் என்பதை இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறார். மூன்றாவது காரியம், முதலாவது அற்புதம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது நித்திய ஜீவன். யோவான் 17:3 ஒருத்தர் வாசிங்க. நித்திய ஜீவனை குறித்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். 17. மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே, அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி வச்சிருக்க நித்திய ஜீவன். 3 காரியங்களை தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அது 7 முறை அவர் சொல்லியிருக்கிறாங்க. அற்புதங்கள் 7, அடுத்ததாக விசுவாசம், மூன்றாவது நித்திய ஜீவன். அடுத்ததாக நானே அயம் என்ற வார்த்தையை 7 முறை அதுவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு 7 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அது முதலாவது காரியம் நானே ஜீவப்பம். யோவான் 6:37 முறை. யோவான் 6:35 ஜீவாப்பம் நானே. இரண்டாவது நானே உலகத்தின் ஒளி. 8:12 8, 12, 9 5. மூன்றாவது நானே வாசல். 10 7. 10 எடுத்து வாசிங்க. 7 பாருங்க. 7 எழுதி வச்சிருக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 9. அடுத்ததாக நானே நல்ல மேய்ப்பன். 10 11 14. நானே நல்ல மேய்ப்பன் 4வது. 5வது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். 11 25. 6வது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அடுத்ததாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 14 6. 14 7வதாக நானே மெய்யான திராட்சை செடி. 15 1. நானே என்பதை அவர் சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக 7 முறை வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. தெய்வீக தன்மையும் நித்திய தன்மையும் விவரிப்பதற்காக இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லி விவரமாக சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக யோவான் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த யோவான் இயேசுவை பல்வேறு பெயர்கள் வச்சிருக்கிறார். இயேசுப்பாவுக்கு ஒரு 9 தனி பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அது 9 பேர்களாக வச்சிருக்கிறாங்க. 1 வார்த்தை, வார்த்தையானவர். இந்த பேர்களை குறிப்பிட்டு இயேசுப்பா என்ன பண்ணுகிறார், விவரித்து காண்பித்திருக்கிறாங்க. யோவான் 1 பார்க்கும்பொழுது வார்த்தை என்ற
வேட வச்சு அவரை குறிப்பிட்டு இந்த வார்த்தையை எழுதி படிச்சு வச்சிருக்காங்க. 2வது காரியம் 1ஆம் அதிகாரம் 29 தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்பதை சொல்லி விவரித்து காண்பித்திருக்கிறார். 2வது காரியம். 3 போதகர், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போதகர் என்ற பெயர் வைத்திருக்காங்க. 4 ரட்சகர், அவர் உலகத்தில் வந்து ரட்சகர் என்பதை அவர் சொல்லியிருக்கிறாங்க. 5வது காரியமாக ஜீவாப்பம், ஜீவாப்பம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அடுத்ததாக உலகத்தின் ஒளியாக, அவர் உலகத்தின் ஒளியாக வந்திருக்கிறார் என்பதை சொல்லி வைத்திருக்கிறார். 7வதாக நல்ல மேய்ப்பன் 10ஆம் அதிகாரம் 11. அடுத்ததாக 8வதாக 20ஆம் அதிகாரம் 31 தேவகுமாரன் என்ற வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். கடைசியாக 14:6 வழி சத்தியம். இந்த பெயர்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தைகள் மூலமாக அவரை குறிப்பிட்டு அவர் சொல்லி வைத்திருக்கிறார். மொத்தம் இந்த புஸ்தகத்தில் உள்ள மொத்தம் 21 அதிகாரத்தை ஒரு சுருக்கமாக ஒரு 7 பார்ட்டாக பிரித்து நான் எழுதியிருக்கிறேன். ஜஸ்ட் சொல்கிறேன் எழுதிக்கணும். 1வது காரியமாக முன்னுரை, 1ஆம் அதிகாரம் 1 to 16, 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனம். 2வது காரியம் இயேசுவின் ஆரம்ப கால ஊழியங்கள், 1ஆம் அதிகாரம் 16 to 4ஆம் அதிகாரம் 54. ஆரம்ப கால ஊழியம் 1 வந்து அறிமுகம், 1 வந்து 2வது இயேசுவின் ஆரம்ப கால ஊழியங்கள். இல்லை அந்த நம்பர் சொல்லி அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1 to 16. முன்னுரை. எழுதுறீங்களா? 2வது இயேசுவின் ஆரம்ப கால ஊழியங்கள், 1ஆம் அதிகாரம் 14 to 4:54. 3வது இயேசுவின் கலிலேய ஊழியங்கள், 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் அதிகாரம் 42 வசனம் வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10:42. 3வது இயேசுவின் கலிலேயன் சீரேசப்பா ஊழியங்கள். 4வது 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10:42. 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5:1. இது 42 கடைசி வசனமா? அப்போ வசனம் 5:42. 42 கடைசி வசனமா? 10 அதிகாரம் 10:42. அதான் 42 நீ 5 to 10 அதிகாரம்னு சொல்லிடலாம். வசனம் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்க கஷ்டம் தான். இடையில இருந்தால் 5 to 10 வந்து கலிலேய மாவட்டம். அடுத்ததாக 4வது இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புதல், 11ஆம் அதிகாரம் முழுமையா. 5வது இயேசுவின் எருசலேமை சுற்றி பவனியும் போதனைகளும். எருசலேமை சுற்றி அந்த இடத்துல செய்த போதனைகள், அவர் நடந்த அந்த இடத்துல செய்த உபதேசங்கள். 12ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும், 12 முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும். 6வது இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும், 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும். 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். கடைசியாக உயிர்த்தெழுந்த பின் இயேசு காட்சியளித்தல், உயிர்த்தெழுந்த பின் இயேசு காட்சியளித்தல். 20ஆம் அதிகாரம் 11 முதல் 21, 25. கடைசி வசனம் வரைக்கும் 7 காரியம். இதில் பொருளடக்கத்தை 7 விதமாக சுருக்கமாக நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக யோவானில் முக்கியமாக சிறப்பு அம்சமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். 1வது காரியம் இயேசு கிறிஸ்துவின் 7 அற்புதங்கள் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்குது, 20ஆம் அதிகாரம் 30. 2வது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, பிறப்பு, வளர்ப்பு, சோதிக்கப்படுதல் போன்றவை யோவான் என்ன செய்யல, குறிப்பிடவில்லை. மத்தேயு, மார்க், லூக்கா அதில் சொல்லப்பட்ட விதமாக யோவான் என்ன செய்யல, அவருடைய வரலாறு, பிறப்பு, வளர்ப்பு, சோதிக்கப்படுதல் போன்றவை குறிப்பிடவில்லை. 2வது. 3வது
யோவான்ல ஊமைகள் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. மத்தேயு, மார்க், லூக்காவில் சொல்லப்பட்ட விதமாக யோவான்ல அவருடைய ஊமைகள் என்ன பண்ணல, சொல்லப்படவில்லை. மூன்றாவது காரியம். நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை கூட என்ன செய்யல, குறிப்பிடவில்லை. அவர் 3 புத்தகத்தில் கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யோவான்ல இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்ன செய்யல, குறிப்பிடவில்லை. கடைசியாக யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும் பெயர்களும் நானே வாக்கியங்களும் பெயர் பெற்றிருக்கிறது. மற்ற புஸ்தகத்துல குறிப்பிடவில்லை. கட்டளைன்னா அது என்ன? கட்டளை 10 கட்டளை. 10 கட்டளை சொல்றேன். அடுத்ததாக யோவான்ல நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிட்டுள்ள நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் யோவான் சொல்லியிருக்கிற வார்த்தை, அது ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது காரியம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. தேவனை பலி செலுத்தும்படியாக ஆட்டை ஆயத்தம் பண்ணினது. முதலாவது காரியம் யோவான் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 1:21 வாசிங்க. வேற ஒருத்தர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். இல்லையே. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 29 தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த வார்த்தையை 2 அதிகாரங்களில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசியா 53:3 இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். சொல்லப்பட்ட நிறைவேறிய வார்த்தைகள். கிறிஸ்துவே இந்த உலகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து மரித்து பலியான என்பதை பழைய ஏற்பாட்டில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆதியாகமம் 22:8. எடுத்துட்டீங்களா? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ஓகே போதும். ஏசாயா 53:3 வாசிக்க வேண்டாம். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 சொல்லப்பட்ட வார்த்தையை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை, உறுதிப்படுத்தின வார்த்தை. 2வது காரியம் 53:3 2வது நிறைவேறி தீர்க்க தரிசனம் நண்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. கூட பழகின நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 41:9. புதிய ஏற்பாட்டில் யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சங்கீதம் 41:9. 41:9 வாசிங்க. சங்கீதம் 41:9 மட்டும் வாசிங்க. 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் புதிகாலை தூக்கினான். உறுதிப்படுத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தையில யோவான் 13:21 வாசித்தீங்கன்னா தெரியும். அதில் கூட இருந்த நன்றால் காட்டி கொடுக்கிற வார்த்தையை நிறைவேறிய வார்த்தை. 3வது காரியமாக நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டது நிறைவேறிய தரிசனத்தில் 3வது காரியம். ஏசாயா 53:5 பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆவது வசனம். யோவான் 53:5 யோவான் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்ட அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 3வது 4வது அவருடைய சரீரம் குத்தப்பட்டது. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 22:16 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 12:10. சங்கீதம் 22:16.
பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யோவான் 20ஆம் அதிகாரம் 25, 27. யோவான் 20ஆம் அதிகாரம் 25, 27. 4வது நிறைவேறிய தீர்க்கதரிசனம். 5வது மரண தண்டனையின் போது இயேசு பண்ணப்பட்ட தாகமா இருக்கிறார். அந்த வார்த்தையை சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15 வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. 22:15 வாசிங்க. சங்கீதம் 22:15. சங்கீதம் 22:15. என் பலன் ம். ஓட்டை போல் காய்ந்தது, காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. அது யோவான்ல 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாகமா இருக்கிறேன், சிலுவையில் தொங்கும்போது இயேசப்பா சொன்ன வார்த்தை. யோவான் 19:28. 5வது காரியம். 6வது அவருடைய இயேசுடைய எலும்புகளில் முறிக்கப்பட்டது. அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. அது சங்கீதத்தில் கூட தாவீது சொல்லியிருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். எலும்புகள் முறிக்கப்படாது. முறிக்கப்படாது. சங்கீதம் 34 அதனுடைய 34:10. எண்ணாகமும் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எண்ணாகமும் எடுத்து வாசிங்க. எண்ணாகமும் 9:12. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. எண்ணாகமும் 9:12. விடியற்கால மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும். யோவான் சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 32 முதல் 36. யோவான் 19, 32 முதல் 36. கடைசியாக 7வது நிறைவேறிய வார்த்தை விழாவில அவருடைய விழாவில் குத்தப்பட்டது. சகரியா 12:10. அதை வாசித்த அதே வார்த்தை. சகரியா 12:10. யோவான் 19:34. புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிய வார்த்தை. இந்த 7 வார்த்தைகளும் மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறிய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள். அடுத்ததாக யோவான் வாழ்ந்த பொழுது அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஆட்சி செய்வது யாரு தெரியுமா? ஆட்சியாளர் பெந்தியு பிலாத். யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 19ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும். கடைசியாக 7 அவர் செய்த 7 அற்புதங்கள். நானே என்ற வார்த்தை 7. அடுத்ததாக நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் 7. அவர் முக்கியம் இந்த 7 பிரசங்கத்தையும் வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு 7 பிரசங்கம். அதில் முதலாவது காரியம் புது பிறப்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரைக்கும் புது பிறப்பு. 2வது ஜீவ தண்ணீர். யோவான் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 42 வசனம் வரைக்கும். 2வது ஜீவ தண்ணீர். 3வது கிறிஸ்துவின் தெய்வீக குமாரத்துவம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 47 வரைக்கும். 3வது பிரசங்கம். 4வது ஜீவப்பம். யோவான் 6, 22 முதல் 59. ஜீவாப்பம் 4வது பிரசங்கம். 5 ஜீவன் தரும் ஆவி. யோவான் 7, 37 முதல் 52 வரை. ஜீவன் தரும் ஆவி. யோவான் 7, 37 முதல் 52. 6வது உலகத்தின் ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 30. கடைசியாக நல்ல மெய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரைக்கும். யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற அவரை குறித்து சொல்லப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் பார்க்கிறோம்.
நீ அடுத்த கிளாஸில் ஒவ்வொரு சாப்டர்ஸ் தனித்தனியாக அப்படி தான் ஃபஸ்ட் அப்படி ம். அப்படி தனி ஒவ்வொரு தனித்தனியாக சாப்டர்ஸ் பார்க்கலாமா இல்லை போன தடவை பண்ணிக்கலாம் அதான் ஒரு நாளைக்கு 3 சாப்டர் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணலாம் சரி ஓகே வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? யோவானுடைய இது அவுட்லைன் மாதிரி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் அதாவது திரும்ப திரும்ப வந்திருக்குது. யோவான் வந்து 7 சொல்லிட்டு இருப்பார். வெளிப்படுத்துதலும் கூட 7 குத்து விளக்கு, 7 ஆவி, 7 வந்து ஒரு கம்ப்ளீட் நம்பர் சொல்லி அது யோவானுடைய ஸ்பெஷல். ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. யோவான் யோவானை குறித்து ஏதாவது கேள்வி உண்டா? சரி ஓகே மாஸ்டர் இந்த கடைசியா சொன்னது மட்டும் அது எது? இயேசுவின் ஏழு போடுங்க. சொல்லணுமா? இல்ல அது சரி. வசனம் வசனம் டைப் பண்ணலாம். வசனம் சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டா முதல் காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21. புது பிறப்பு யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21. ரெண்டாவது ஜீவ தண்ணீர் யோவான் 4ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. 4ஆம் அதிகாரம். மூன்றாவது யோவான் 5 19 முதல் 47. 19 to 47. நான்காவது ஜீவாப்பம் யோவான் 6 22 முதல் 59 வரை. ஐந்தாவது ஜீவன் தருமாவி 7ஆம் அதிகாரம் 37 முதல் 52. 7ஆம் அதிகாரம் 37 முதல் 52. ஆறாவது உலகத்தின் ஒளி யோவான் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 30. ஏழாவது நல்ல மேய்ப்பர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 21. எல்லாரும் அப்படி இருந்து பாடுபாடுகளை உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாரும் எழுந்து ஒரு பாட்டு பாடும் ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும். என்ன பாட்டு?